அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு வானமே எல்லை. வாய்மை மாறாத நடுவர் அவர்களே, கல்விச்சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, புத்தம்புது மலர்களே, முத்து ரத்தினங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, எம் சொந்த பந்தங்களே, விண்ணை இழந்த என் அன்னை தமிழே, வெற்றி என்னும் படிக்கட்டினை தொட முயற்சிக்கும் அனைவருக்கும் வானமே எல்லை. எல்லை இல்லாத வானையும் மறக்கலாம், எண்ணிக்கை கொள்ளாத விண்மீன்களையும் எண்ணலாம், எட்ட முடியாத நிலவையும் எட்டிவிடலாம். முடியும் என்று விடாமுயற்சி செய்தால் வெற்றி என்னும் மணிமகுடம் நீ சிறந்தாங்கிடலாம். வாழ்ந்து பாருங்கள், வானம் வசமாகவில்லை எனினும் வாழ்க்கை வசமாகும். வானம் எல்லை என்பது கூட ஒரு பதத்திற்காய் சொல்லப்படுவதுதான். வானையும் தாண்டி விண்ணில் கால் பதித்து காட்டியவர்கள் நம்மில் பலர். வைரம் மிகவும் கடுமையானது என்பதால் தான் வைரத்தை வைரத்தால் மட்டுமே அறுக்க முடியும் என்பார்கள் நம் முன்னோர்கள். யாரும் பிறக்கும் போதே வெற்றியாளராய் பிறப்பதில்லை, அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தான் அவரை வெற்றியாளராக மாற்றுகின்றன. தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றி உன்னை நொறுங்குகிறது என்று பொருள் என்பார் மாவீரர் நெப்போலியன். இங்குள்ள அநேக மனிதர்கள் செய்யும் தவறு என்னவென்று தெரியுமா? வெற்றியாளர்களின் சாதனைகள் மட்டுமே பார்க்கின்றனர், ஆனால் அவர்கள் பட்ட துயரங்களை யாருமே பார்ப்பதில்லை. வெற்றி என்பது பல துயரங்களையும் தோல்விகளையும் தாண்டி அனுபவிக்கும் ஒரு அற்புத லயம். பல தலைகளையும் தாண்டி காணும் இன்பமே இன்பத்திலும் இன்பம். தென்னாப்பிரிக்காவில் இன வேறுபாடுக்காகவும் நம் தாய் திருநாட்டின் விடுதலைக்காகவும் போராடிய மகாத்மா தன் வாதாடிய முதல் வழக்கை வாதாட முடியாமல் தவித்து பாதியிலேயே வெளியேறினார் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தோல்வியை கண்டு துவண்டிருந்தால் சுதந்திரம் இங்கேது. இப்படியாக வரலாற்றில் இடம் பிடித்தவர்களுக்கு வெற்றி கதைகள் மட்டுமல்லாமல் தோல்வி கதைகளும் உண்டு. தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. விழுவது தவறில்லை, விழுந்தும் எழாமல் இருப்பதுதான் தவறு. தவறுகளும் தவறவிட்ட சந்தர்ப்பங்களும் ஏற்கும் பாதிப்பை விட அவற்றிலிருந்து பெறும் அனுபவமே நம் வெற்றிக்கான படிக்கல்லாய் அமையும். அதை விட்டு பாதிப்பின் விளைவுகளை பற்றி கவலைப்படுவது அர்த்தமற்றது. நீண்ட தூர பயணத்திற்கு முன்பதிவு செய்வது எவ்வளவு அவசியமோ அதே போல் நம் வாழ்க்கைக்கு நல்லெண்ணங்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வானத்திற்கோ எல்லை உண்டு, ஆனால் நம் விடாமுயற்சிக்கு எல்லையே இல்லை. முயற்சிக்கும் போது நம் வெற்றிக்கான ஏணியை நம் கூரையின் மீது போடாமல் விண்ணை நோக்கி போடுங்கள். எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதே நம் தாரக மந்திரமாகட்டும். ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் தன் சராசரி வாழ்க்கையே போதும் என்று எண்ணியிருந்தால் இன்று நம் வாழ்வில் அன்றாட பயன்படுத்தும் மின்சார பொருட்கள் கிடைக்காமலேயே இருந்திருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிக்கும் போது பல முறை அவருக்கு தோல்வி ஏற்பட்டது. ஒருவேளை அவர் விடாமுயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நம் வாழ்வில் மின்விளக்கின் ஒளியில் பல வளர்க்க முடிந்திருக்காது. வானத்திற்கு எல்லை இல்லை. அதே போல் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரின் பெருமைக்கும் அறிவு கூர்மைக்கும் எல்லையே கிடையாது. வானமே எல்லை என்ற தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் என் வெற்றிக்கும் என் முயற்சிக்கும் எல்லை என்று நான் எதையும் வகுக்கவில்லை. என் உயிர் உள்ளவரை வெற்றி கனிகளை குவிப்பேன். தோல்வியை கண்டு துவண்டு விட மாட்டேன். உங்களுக்கும் அதை தான் கூறுகின்றேன். வெற்றிக்கு வயதோ வறுமையோ தேவையில்லை, நல்ல விடாமுயற்சி இருந்தால் போதும். உங்களின் எல்லையை வகுக்க சரியான ஆள் நீங்கள் மட்டுமே. உங்கள் திறன் அறிந்து சூழ்நிலை புரிந்து எட்ட முடியும் சவால்களை மைக்கற்களை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை இன்றே தொடங்குங்கள். முயற்சி என்னும் ஏணியில் ஏறி வெற்றி என்னும் பணிகளை படித்துக் கொண்டே இருங்கள். அதற்கு எல்லையே கிடையாது. சிறிய ஒளியும் மழையாகும், சிந்தித்த மனமே களிப்பின் நிலையாகும், வாழ்ந்தும் மாலையாகும். வாழ்ந்து சாதித்தால் இறந்தும் வாழலாம், உலகையே ஆளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.